ஏற்றமும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. ஏன்னா ஜென்மத்துல குரு வரார். ஜென்மத்துல குரு வர்றது, குருங்கிறது ஒரு சுப கிரகம் உங்களுக்கு. அதுவும் உங்க ராசிக்கு வரக்குள்ள அந்த இடத்துல அவரு உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெற்ற குருவால உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள்லாம் நடக்கும். சார், ஜென்மத்துல குரு வரக்குள்ள, அதாவது ராமரே வனவாசம் போனதாக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இருந்தாலும் அந்த புலிப்பாணி சித்தர் சொல்லக்கூடிய அந்த பழமொழில ஒரு சூட்சமும் இருக்கு. அது என்னன்னா, நீங்க வனவாசம் ராமர் போனதுனால தான் இன்னைக்கு ஒரு இதிகாசமே உருவாச்சு. ராமாயணங்கிற அழிக்க முடியாத ஒரு இதிகாசம் உருவானதுக்கு காரணம் அந்த வனவாசம் போனதுனால தான். அந்த மாதிரி உங்க லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். கடகராசியில பிறந்தவங்களுக்கு இவங்க வரக்கூடிய இந்த ஜென்ம குரு வர்றதுனால உங்களுக்கு, அது உச்சம் பெறுவதனால உங்களுக்கு மிகுந்த ராஜயோகம்லாம் ஏற்பட போகிறது. அதாவது பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக அமையப் போகிறது. அதே மாதிரி புதிதாக வீடு கட்டுவர்கள், அதாவது மனை நிலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைனாலும் புது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை, அதாவது கடகராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை அவரே தன் வீட்டை பார்ப்பதனால், குருவோட வீட்டை பார்ப்பதனால், அங்கு சனி இருப்பதனால், சனியையும் பார்ப்பதனால் உங்களுக்கு குரு சண்டால யோகம் ஏற்பட போகிறது. இதனால மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது தசா புத்தி பலன்கள் நல்லா இருந்தால் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். இதனால இவங்களுக்கு வீடு, பொன், பொருள் யோகம் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி கடகராசி ஒரு ஜலராசின்னு சொல்றான். அதுல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு இருக்கிறதுனால பணம், புகழ், பதவி, செல்வம் இதெல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கடகராசி ஒரு பெண் ராசி என்பதனாலும் உங்களுக்கு இந்த இவங்க இந்த கடகராசியில் பிறந்த அனைத்து இல்லத்தரசிகளுக்கும், மகளிருக்கும் இந்த வருடம் மிக உச்சத்தை தொடக்கூடிய ஆண்டாக இருக்கும். அவங்க வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், பிசினஸ்லயே ஆகட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று கூட படிக்கக்கூடிய ஒரு அதிகார வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா, திங்கட்கிழமையில காலை 6 to 7 வரக்கூடிய அந்த சந்திர ஹோரையில சிவாலயம் சென்று வழிபடலாம். அல்லது அபிஷேகத்துக்கு பால், தயிர் இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் அன்னதானத்திற்கு அரிசி அந்த மாதிரிலாம் வாங்கி